ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே 90s கிட்ஸ் எல்லாம் இந்த விளையாட்டு விளையாடாதவங்களே இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், பரமபதம் விளையாட்டு பிளேயர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து விளையாட போகிறாங்கன்னு நினைக்கேன். என்ன பண்ணுது? விளையாட போதா? ரைட், ஓகே. 3 பேர் சேர்ந்து இப்போது ஐயோ நேராகவே ஏணியில் ஏறிடும் போல். இந்த பரமபதம் விளையாட்டு பாம்பு கட்டம்னு சொல்லுவாங்க. இவங்க 4ஆவதாக ஒரு பிளேயர் வேறு ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து இது விளையாடணும். ஃபஸ்ட்டு யார் தாயம் போட போகிறா? தாயம் போட்டவங்க தான் உள்ளே காயினை வைக்கணும். கௌதம் தாயம் போடு. மறுபடியும் அவன் போட்டுட்ருக்க வேண்டாம். அவன் என்னைக்கு தாயம் போட. இந்த கேம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பிளேயர் கோவிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு காயின் கொடுக்கலன்னு. இன்னொருத்தங்க ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தாயம் விழுந்து விட்டது வெற்றிகரமாக. அஜய்க்கு என்ன விழுந்திருக்கு? ஒன்றா போய் என்னைக்கு போக? 1 விழுந்துச்சே. 1 வச்சிங்களா? 5 விழுந்திருக்கிறது. இந்த பரமபதம் விளையாட்டு வந்து அந்த காலத்தில் எப்போல்லாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துலலாம் இது விளையாடுவாங்க எல்லோரும். அது மாதிரி இதில் வந்து பாம்புகள்லாம் வருதுல்ல, அந்த சாமிக்கிட்ட பாம்பு இருக்கும்ல, அதனால் இதை வந்து திருமாலோட பாதம் மாதிரி நினச்சி அந்த காலத்தில் விளையாடுவாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாம்பு கொத்திருச்சுன்னா அவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்க, ஏணி கிடச்சவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க, கடைசியில் அந்த ஹோம்னு போட்டிருக்கு பாரு, அங்கே போனால் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்க. இதெல்லாம் வந்து 90s கிட்ஸ் கேம். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்னது விழுந்துருச்சு? சூப்பர். அண்ணன் கீழே போயிட்டான். இப்போ தான் ஃபுல்லாக ஜெயிக்க போகுது. அதனால் இது வந்து இப்போ வந்து இந்த பாம்பு கட்டத்தில் வந்து ஏணியும் பாம்பும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து அதில் நிறைய பறவைகள், விலங்குகள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டத்துலலாம் அரக்கனோட படம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அரக்கன் கையில் போயிட்டோம், நம்ம பாவம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாருங்க, ரொம்ப நேரமாக ஆமாம், அந்த க்யூப்பை வந்து பூனைக்கு கொடுப்பாங்கன்னு அது பார்த்துக்கிட்டே இருக்க. அவன் கொடுக்கலன்னொன்னே அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன கீழே போயிட்டீங்க எல்லாரும்? முதல் லைன்லேயே நிற்கிங்க. ஒன்றையும் பாம்பு கிடச்சிருச்சா? பாம்பு கொத்துச்சுன்னு நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய. நான் அப்படி அதை க்ளோஸ் வச்சு சந்தோஷமாக மக்களுக்கு தெரிவிச்சிருப்பாங்க. இதில் உள்ள பாம்பெல்லாம் பூனை ஒரு வேளை கடிக்க போதா உங்களை காப்பாற்றுறதுக்காக? ஃபாஸ்ட்டாக அப்படியே வந்து கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே பார்த்தா எல்லோரும் சொர்க்கத்தில் போய் உட்காந்துருக்கணும். அது மாதிரி போடுங்க. இது என்னது ஒரே வந்து சோம்பேறியா? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். அப்போ தான் வந்து வேகமாக விளையாண்டால் தான் நல்ல மூளை வந்து சுறுசுறுப்பாகும். இன்னும் அண்ணனுக்கு 1 போட்டால் அவன் ஏணியில் ஏறி போயிடுவான். கௌதம் ஏணியில் ஏறு. வேற என்ன? மறுபடியும் பாம்பு வருதா? ஐயோ, 5 எத்தனை விழுந்துச்சு? அது உருட்டிருச்சு பாரு. நீங்கள் கொடுக்கலன்னு கோவச்சிக்கிட்டு ஓடிடுச்சு பாரு. அது வேறு அது வந்து கேட்டு கேட்டு பார்த்துச்சு. இவங்க தரலன்னு அது
வெளிநடப்பு செஞ்சிருச்சு. ஐயோ என்ன வந்திருக்கு? ஐயோ பிள்ளைய பாம்பு கொத்திருச்சு பத்தியா? எனக்கு பாம்பு இல்லைம்மா. ஐ இவங்க 2 பேரும் ஒரு நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடு, நீ விளையாடு. அவங்க 2 பேரும் ரொம்ப பாசமாக விளையாட போயிட்டாங்க. ஐயோ ஐயோ எங்கே ஓடி விட்டார்? அங்கே போயிட்டு பாரு, இப்படி போ. முடிஞ்சுதா? எல்லாரும் ஏனிக்கு ஓடிட்டீங்களா? இல்லை. அநேகமாக யார் ஜெயிப்பா இந்த 2 பேத்தில் அப்படின்னு பாருங்க, அஜய் தான் ஜெயிப்பாங்க. பாம்புட்ட கொத்து வாங்குறானான்னு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். எங்கே போயிட்டான்? 63க்கு போயிட்டானா? பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தானா? ரைட்டு. 1 தாயம் போட்டதுனால கூட ஒரு தடவை போட்டான். 2 விழுந்திருக்கு. மின்னல் வேகத்தில் அஜய் சென்று கொண்டிருக்கிறார். ஏ அப்பா, எங்கே போயிடுச்சு புள்ள? பறந்துருச்ச. வெரி குட். ஐயோ கீழே பறந்துருச்ச. ஐயோ என் பிள்ளை இப்படி இப்போ இந்த பாம்பு கொத்தி விட்டுருச்சே. அதே ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். நிதானம் பிரதானம்னு ஒருத்தன் போகிறான். அவன் தான் வந்து அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கான் பாரு. நீ வேகமாக போனதுனால என்ன ஆச்சு? வேகமாக மேலே போன மாதிரி வேகமாக கீழே விழுந்துட்டாங்க. இந்த விளையாட்டு என்ன சொல்லுது? லைஃப் இஸ் அப்போ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன். ஒரு தத்துவம் சொல்கிறதுக்குள்ளே நீ கீழே போயிட்ட. ஜெயிக்க போகிறான் அஜய். இன்னும் ஒரே ஒரு பாம்பு இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக பாருங்கள். இந்த தடவை 5 வைக்க முடியாது. அதுக்குள்ள கௌதம் குட்டி மேலே போகுதான்னு பார்ப்போம். 6 விழுந்திருக்கிறது. 5 விழுந்து விட்டது. 3 வெற்றிகரமாக பாம்புகள் அனைத்தையும் கடந்து சென்று விட்டார். 6 3 உள்ள பக்கத்தில் நெருக்கத்தில் வந்துருச்சு. ஐயோ ஃபைனலாக எங்கே முடிக்காதான் அஜய் அவர்கள் வின் பண்ணிவிட்டார். அஜய் யூ ஆர் த வின்னர். அஜய் தான் ஜெயிச்சிருக்கான் இன்றைக்கி கேமில். அதனால் கௌதம் அவர்கள் வந்து இந்த பரிசினை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். பரிசு கொடுத்துருங்க. ஓகே. அப்படி தான், ஜெயித்தாலும் தோற்றாலும் என்ன பண்ணிடணும், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பரமபதம் கேம் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 98ல் போய் நம்ம இருக்கும்போது பாம்பு வந்து நம்மளை கொத்திருச்சுன்னா அங்கே 13க்கு வந்துடுவோம். அதான் சொல்கிறது, வாழ்க்கை வந்து ஏற்ற இறக்கம் உள்ளது அப்படிங்கிறத வந்து சொல்கிற விதமாக தான் இந்த கேம் வந்து இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம தோற்று போயிட்டோன்னா சில சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து மனசு உடஞ்சி போயிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். இப்போ வந்து பசங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோனே வச்சுக்கிட்டு அது ஒரு விளையாட்டுன்னு அதிலே விளையாண்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மை வரும். இல்லைனா வந்து ஏன்னா வந்து இதெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருப்போம். 98க்கு போயிட்டோம் அப்படின்னு அந்த நேரத்தில் பார்த்தா அந்த பாம்பு கொத்தி நம்ம நேரம் இங்கே வந்துடுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து தளர்ந்து போகாமல் திரும்பியும் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியான மோட்டிவேஷனான ஒரு விளையாட்டு தான் இது. இதை எல்லாருமே பிள்ளைங்களை விளையாட மோட்டிவேட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க கூட. அவங்க கூட விளையாடும்போது நமக்குமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்யூப் வாங்கி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ பெருசு, அதை எடுத்து காட்டு. இந்த க்யூப் எடுத்து கையில் காட்டு. இங்கே பாருங்கள், இதில்
அந்த அந்த சின்னதை எடுத்துகிட்டு வா. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன க்யூபும் வச்சுருக்கோம், ஒரு பெருசு வச்சுருக்கோம். அது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதை வச்சு விளையாடும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த கட்டங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இதோட சைஸை பாருங்கள். இதுதான் நல்லா பிடிச்சி விளையாடுறதுக்கு இந்த க்யூப் நல்லா இருக்கும்னு சொல்லி இது ஒரு நாள் நாங்கள் கோயிலில் வாங்கிட்டு வந்தோம். அதான் இது மாதிரி வந்து நிறைய கலர்ஃபுல் கேம்ஸ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு, என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். பாய்.